அனைவருக்கும் வணக்கம். நான் ஜெயராஜ். வெல்கம் டு மை சேனல் காரமடை ஜெய்ஸ்டிப். நீலகிரி மாவட்டத்தில் கோத்தகிரி பகுதியில் அமைந்திருக்கிற சில கிராமங்களை தேடி நம்ம இப்போ பயணம் பண்ணி போயிட்டுருக்கோங்க. அந்த வகையில் கோத்தகிரியில் இருக்கிற மாமரம் அப்படிங்கிற பகுதியில் இருக்கிற சில கிராமங்களை தேடி நம்ம இப்போ பயணம் பண்ணி நானும் நம்ம நண்பர் சரவணும் போயிட்டுருக்கோம். இப்போ இந்த ஒரு வீடியோ பதிவில்லைங்க, மாமரம் அப்படிங்கிற கிராமத்துக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு கிராமம், அதாவது கீழ்கூப்பு அப்படிங்கிற ஒரு கிராமத்துக்கு நான் இப்போ வந்திருக்கேன். இந்த கிராமத்தை பற்றி ஏற்கனவே ஒரு வீடியோவும் 2 வருஷத்துக்கு முன்னாடி பதிவு பண்ணியிருக்கேங்க. இந்த 2 வருஷத்துக்கு முன்னாடி பதிவு பண்ணதுக்கு பின்னாடிங்க இப்போ இந்த கிராமம் எப்படி இருக்குன்னு பார்க்கலான்னு வந்தேங்க. இங்கே வந்து பார்க்கும்போதுங்க கிராமத்தை மேலே பார்த்தேங்க. கிராமம் வழக்கம் போல் அப்படியே தாங்க இருக்குது. 2 பஞ்சாயத்துலேருந்து, அதாவது புது வீடு கவர்மெண்ட்லேருந்து கட்டி கொடுத்துருக்காங்க. 2 வீடு மட்டும் வேலையாகிட்டு இருந்ததுங்க. அதுபோக இந்த கிராமத்தை சுற்றி பார்த்ததுக்கு பின்னாடி இந்த கிராமத்தில் இருந்து கீழ்ப்பகுதியில் ஒரு கோயில் இருக்குங்க. அந்த கோயிலுக்கு நான் இது வரைக்கும் வந்ததே இல்லை. இன்றைக்கி அந்த கோயிலை பார்க்கலான்னு சொல்லி நான் மேலே சரவணங்கிட்ட போய் நம்ம கிராம மக்கள்கிட்ட கேட்டேன். ஒன்றும் பிரச்சனை இல்லை, போய் பார்த்துருவாங்கன்னு சொன்னாங்க. ஏன்னா இந்த கோயில் நல்ல ஒரு அடர்ந்த வனத்துக்குள்ளே இருக்குதுங்க. இங்கே தனியாகலாம் போக முடியாதுங்க, சேஃப்டியும் கிடையாது. ஏன்னா யானை இங்கே நடமாட்டம் அதிகமாக இருக்குதுங்க. இங்கே பாருங்கள், இதெல்லாம் யானையோட சாணி. இன்னும் இங்கே பாருங்கள், கோயில் பக்கத்துலலாம் இருக்குதுங்க. இதுதான் கோயில். நான் கோயிலுக்கு பக்கத்தில் போகக்கூடாதுங்க. ஏன்னா எனக்கு அப்பா தவறி 1 மாதம் தான் ஆச்சு, இன்னும் 1 மாதம் கூட ஆகலைங்க. எனக்கு தீட்டு இருக்குது. ஸோ அதனால் நான் இங்கேருந்தே காமிக்கிறேன். இந்த கோயில் பக்கத்தில் எல்லாமே நம்ம சரவணம் வீடியோ எடுத்து உங்களுக்கு காமிப்பாருங்க. ஸோ அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். போன ஒரு வீடியோ பதிவில் நம்ம மாமரம் அப்படிங்கிற பகுதியிலேருந்து சரவண கிராமத்துலேருந்து அப்படியே வந்துங்க நம்ம கீழ்கூப்பு அப்படிங்கிற கிராமத்துக்கு மண் ரோடு வழியாக வந்துங்க. அங்கே இருக்கிற வீடுகள்லாம் பார்த்துட்டுங்க பதிவு பண்ணியிருக்கேன். இது நம்ம கீழ்கூப்பு அப்படிங்கிற கிராமத்துக்கு அடுத்த பதிவுங்க. இந்த வீடியோ பதிவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குங்க. பாருங்கள், இந்த ஒரு வழியில் தான் நம்ம வந்தோம். இப்போ இந்த கோயிலை இங்கே இருந்து பார்த்துட்டுங்க திரும்பியும் இந்த வழியில் நம்ம இப்போ போக போகிறோம். அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த கோயிலுக்கு வர்ற வழி பயங்கர தீலாக இருக்குங்க. பார்க்குறக்கே அவ்வளோ ஒரு எப்படி சொல்கிறதுன்னா, ஒவ்வொரு செகண்டும் அப்படியே படபடன்னு இருக்குங்க. அந்த மாதிரியான ஒரு பாதை. முடிஞ்ச அளவுக்கு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் மக்களே. அதேமாதிரி நம்மளோட சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைமாக விசிட் பண்ணியிருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷனை செலக்ட் பண்ணிக்கங்க. அப்படியே இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டுட்டுங்க. இந்த வீடியோவை திரும்ப சொல்கிறேங்க, ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குங்க. இங்கே உள்ளே போகிற மாதிரி வழியெல்லாம் இருக்கும். ஓ, வழி இல்லையாதே. இங்கே தான் மர நிழலாம் கொஞ்சம் நல்லா இருக்கோண்ணா. அங்கேயே நல்லா ட்ரையாக இருந்துச்சு. இதான் மர நிழலாம் குழுகுன்னு கொஞ்சம். ஒரு சோலைக்கெலாம் வந்தாவே அந்த குழுகுலுன்னு இருந்தால் தான் அந்த சோலைக்கு பெருமை. சரியா, நம்மளுக்கும் பார்த்தோன்னா போகிறதுக்கு ஒரு சந்தோஷமாக இருக்கும். வெயில் நல்லா காஞ்சு போன மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம மனசும் வாடிடு. ஆமாம், சங்கடம் அதான் சுறுசுறுப்பாக இருக்கும். கரெக்டு. வெயிலுக்கு போனால் சங்கடமாக அதேதான் கரெக்ட். இந்த பக்கம் ஃபுல்லாகவே தோட்டம் ஏசோண்ணே, ஃபுல்லாக காப்பி தோட்டம். இதெல்லாம் விறகு வெட்டி வச்சுருக்காங்களா இருக்கு, காஞ்சு போன விறகுல. இதெல்லாம் தோட்டம் தான், குறுமிளகுலாம் இருக்குது, எல்லாமே இருக்குது. பராமரிப்பு கரெக்டாக இல்லை. ஆனால் காப்பி சீசனுக்கு கரெக்டாக பராமரித்து எடுத்து போயிடுவாங்க. கரெக்டாக இப்படி இங்கே இருந்தாங்க, வெளியே ஜமுனாரை அப்படி போயிடுவாங்க. வரும்போது இப்படி யானை எல்லாம் உள்ளே வரும், தெரியாமல் போயிடுவாங்க. கரெக்ட். இப்போ யானை அடிச்சு இந்த மாதிரி ஆயிடுச்சு. யானை அடிச்சதுங்கிறதே தெரியாமல் போய் மாட்டேங்கிறதா. ஆமாம், தெரிஞ்சு யாருமே இந்த மாதிரி கிராமத்தில் இருக்க மக்களை தெரிஞ்சு யாரும் போகிறதில்ல. தெரியாமல் அவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா ஏமா போய் மாட்டேங்கிறதா. ஆமாம், கரெக்ட். உங்க உள்ளே இருக்குன்னா இப்போ இங்கே எடுப்பாங்க காய்ப்பழம். அந்த வாசத்தில் போய் அடிச்சிடும், மனுஷ வாசம் போய் அடித்தா அவ்வளோ. இப்போ 10 பேர் இருந்தால் தெரியும். ஆமாம், ஒரு ஆள் 2 பேர் இருந்தால் தெரியாது. கரெக்டு. நீங்கள் சொன்ன மாதிரி இந்த ஒரு தோட்டத்தில் இப்போ ஒரு 2 பேர் மட்டும் வேலை செய்கிறாங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு தெரியாது. தெரியாது. இதே ஒரு 10 பேர் வேலை செய்கிறாங்கன்னா சுற்றி இருக்கிறதெல்லாம் ஓரளவுக்கு தெரியும்.
இப்போ ஒரு ஆள் போய் எடுத்துகிட்டு இருந்தாங்கன்னா தெரியாமல் வந்து அடிச்சிடும். இப்போ யார் பக்கத்தில் யாருக்கு சொல்கிறான்னு தெரியாது. இந்த மாதிரி சூழ்நிலை ஆயிடும். கரெக்டு. உண்மைதான் சரணா. அதாவது இப்போ இருக்கிறது பார்த்தோன்னா வந்து இன்றைக்கி சொன்ன மாதிரி தான் எல்லாருமே வந்து யானை விட்ட மாட்டிக்கிட்டாங்க, யானை அடிச்சிருச்சுங்கிறதே வந்து இந்த மாதிரி தெரியாமல் தான். இப்போ கோயிலோட இது வரைக்கும் இருக்குது சரணா கோயிலுங்க? இன்னும் போகுமா கீழே? ஓ அதான் கரெக்ட். இப்போ இந்த வழி வந்து இந்த கோயிலுக்கு போகிறதுக்காகவே பண்ணியிருக்காங்களா? ஓ மக்கள் வந்து வந்துட்டு போகிறதுக்காகவே அவங்க ஆள் மட்டும். ஓ இப்போ இதுவும் கோயில் விசேஷம் வருஷம் பண்ணுறாங்களாங்க? ஆமாம், இந்த வருஷம் அந்த அவருக்கு இறந்தனால பண்ணல. கரெக்ட். ஏன்னா மெயினாக அவர் கோயில் பார்க்குறவர் அவர் தான். ஸோ அவர் இல்லாதனால இந்த வருஷம் எதுவும் பண்ணல. இங்கே வந்ததில்ல சொன்னா, இதான் ஃபஸ்ட்டு. கீழ்கோப்பு கிராமத்துக்கு வந்திருக்கேன். கீழே நம்ம தோட்டங்களாக பார்த்துருக்கோம். ஆனால் வந்து இந்த கீழ்கோப்பில் இந்த கீழே இருக்க கோயில் இதான் ஃபஸ்ட்டு. அப்படியா? இந்த ஊரில். ஓ ஓகே. நிறைய பேர் வரும். கோயில் பேர் என்ன பார்த்தமே? முன்னாடியே போட்டிருந்ததே காளியம்மா கோயிலா? இல்லை முன்னாடி ஏதோ போட்டிருந்ததே, ஆனால் மறந்துட்டேன். சரி போகும்போது பார்த்துருவோம். எனக்கு ஞாபகம் இருக்கு, இப்போ டக்குன்னு வரமாட்டேங்குது. ஓ இந்த கோயில் தான் ஃபேமஸு. ஓ ஓகே. கண்டிப்பாக. ஓ இங்கே வந்துருப்பாங்கன்னா அவங்களோட எந்த குறைக்காக வந்துட்டு வராங்களோ இங்கே வந்து சுட்டு போனால் அவங்களுக்கு நல்லா ஆயிடுது. அந்தளவுக்கு ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு கோயில் தான். இப்போலாம் இந்த பக்கம் வாழை தோட்டத்தோடது. நம்ம அந்த பக்கம் தோட்டத்தோடு இந்த பக்கம் வந்துருக்கோமா? நம்ம முன்னாடி தோட்டத்துக்கு அந்த பக்கம் பார்த்தேன், இப்போ சுற்றி பின்னாடி வந்திருக்கோம். இந்த பக்கம் சோலை. வழி இல்லையா? பார்க்கலாம், வழி போகுது. ஃபென்ஸிங்கை தாண்டி வெளியே போகுது. மாறி வந்துட்டோமா? தோட்டத்து வழிக்காக தான் வந்திருக்கான்னு நினைக்கிறேன். மாறி வந்துட்டோம் நினைக்கிறேன். இருக்கா? நானும் வந்து ரொம்ப நாள். கரெக்ட். ஓ இங்கே இருக்கா வழி? ரெகுலராக வந்துட்டு இருந்தால் தெரியும். என்றைக்கோ ஒரு நாள் வர்றதுனால பார்த்தோன்னா கன்ஃபியூஷனு. ஆனால் இங்கே இருக்குன்னு மட்டும் தெரியும். இதுவும் தோட்டம் தான் சொன்னா? காப்பி இருக்குண்ணா ஐயா? ஃபாரஸ்ட். அந்த காப்பி செடியில் நிறைய இருக்குது. இதில் இருந்து எடுத்து நம்ம விவசாயம் பண்ணுவோம். ஓ அப்படி. ஓ இங்கிருந்து எடுத்து விவசாயத்துக்கு கொண்டு போடுவாங்களா? ஓ எல்லா புதரெல்லாம் வெட்டி சுத்தம் பண்ணிடுவோம். தேவைங்கிற செடி எடுத்து கொண்டு போய் மழை டைமில் போட்டோம்னா உற்பத்தி ஆயிடும். ஓகே. வெளியில இருந்தால் வாங்குறது. ஓகே. இந்த ஃபாரஸ்ட்டில் இருக்குது, இங்கே இருக்குது, எடுத்து கொண்டு போய் தோட்டத்துக்குள்ளே கொண்டு போய் போட்டு அங்கே தோட்டத்தில் விவசாயம் பண்ணுறாங்க. ஓஹோ. டீ அந்த மாதிரினா வெளியில். ஓகே. இந்த காப்பி குறுமிளகெல்லாம் உள்ளே நம்ம ஊருக்குள்ளே. ஓ சரி. வந்து பயங்கரமாக இருக்கும் போல இருக்கு. இங்கெல்லாம் வந்ததில்லை சரணா, இதுதான் ஃபஸ்ட்டு. வருவாங்க. இல்லை நான் வந்ததில்லை. மற்றவங்க நீங்கள் சொன்ன மாதிரி கோயிலுக்கு வரவங்க வருவாங்க. யாரும் இருக்காங்க எடுத்தோன்னா கோயிலுக்கு வந்துப்பாங்களா? ஊருக்காரங்களா?
வணக்கண்ணா. நல்லா இருக்கீங்கண்ணா. இப்போ தான் அங்கே தானே பார்த்தீங்க, அதுக்குள்ளே போய் இங்கே வந்துட்டீங்க? அது இங்கே அவங்க சம்சாரோட தங்கச்சி பொருள் எடுத்து வந்துச்சு. அப்படிங்களா? ஓஹோ. சரி, அதை எடுத்து போகலாம். ஓ, நாங்கள் மேலே சுற்றிட்டு வரதுக்கு நீங்கள் இப்படி வந்துட்டீங்க. ஓஹோ. சரி, போயிட்டு வாங்க. சரி சரி. இங்கே தான் கோயில் இருக்குங்களா? கோயில் அங்கே தான் இருக்கும். ஓ சரி தான். நான் இந்த கோயிலுக்கு இது வரைக்கும் வந்ததில்லை. வந்தேன்னா இங்கே மேலே பார்த்துட்டு போயிடுவேன். இங்கேருந்து வந்ததில்லை. சரி, அதனால் இந்த கோயில் எப்படிங்க பார்க்கலாம் வந்தேங்க. சரி, சரவணம் அப்படியே கூட்டு வந்தேன் எல்லாம் சுற்றி பார்க்கலான்னு. போயிட்டு வாங்க. சரி சரி. பார்த்து போனோமோ. சரி, என்ன ஏதாவது இருக்குண்ணா? ஆனை ஏன்னா ஏதாவது அந்த பிரச்சனை தான்ப்பா. ஓஹோ. ஓ இல்லை, இந்த பக்கம் இப்போ ஏதாவது வந்துருக்குங்களா? இப்போ காணோம். ஆஹா. இருந்தாலும் நம்ம கரெக்ட் நம்ம ஜாக்கிரதைக்காக போகிறது உண்மை கரெக்ட். இருந்தாலும் இல்லாட்டி நம்ம ஜாக்கிரதையாக போயிட்டு வர்றது கரெக்ட். சரி, போயிட்டு வாங்க. சரிண்ணா. சரி, சந்தோஷம். ரொம்ப தூரமெல்லாம் முன்னாடிங்களாண்ணா? 2 நிமிஷம் ஆகும். அப்படிங்களா? சரி சரி. சரிண்ணா. சவுண்டெல்லாம் பயங்கரமாக இருக்கு சார். நான் பூச்சியோட சவுண்டு நல்ல ஒரு பயங்கரமான ஒரு காட்டுக்குள்ளே இருக்கும். அது வேணால் நல்லா தெரியுது. மக்களே இங்கே பாருங்கள், இந்த சோலை எப்படி இருக்குன்னு பாருங்கள். செமையாக இருக்குங்க. நான் இது வரைக்கும் இங்கெல்லாம் வந்ததில்லை. இந்த கீழ்குப்பு அப்படிங்கிற கிராமத்துக்கு நான் வந்திருக்கேங்க. ஆனால் இருந்தாலும் இந்த பகுதிக்கு இது வரைக்கும் வந்ததில்லைங்க. இப்போ தாங்க ஃபஸ்ட்டாக வந்திருக்கேன். என்ன சார், நான் கோயிலோட தான். ஆமாண்ணா, இது கொஞ்சம் அந்த இறந்தவங்க வச்சுருப்பாங்க. ஓ ஓ. ஃபஸ்ட்டு அந்த காலத்தில். ஓ ஓ ஓ. இதை நம்ம இப்போ பராமரிச்சு வரோம். ஓ சரி சரி. நம்ம ஒரு வழி போனோம். நம்ம சாமியை கும்பிட்டு கரெக்டு அப்படி போயிடுவோம். ஓ, போகிற வழியில் வந்து சாமி கும்பிட்டு போவாங்க. கரெக்ட். இந்த பக்கம் வழி போகுது, இது உள்ளே போகுதா? அங்கே ரொம்ப நேரம் போகுதா? ஓ, இதில் தான் நடந்து போவாங்களா? ஓ, நிறைய வழி இருக்குங்களா? மக்களே வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பயங்கரமாக இருக்குங்க வழி. நானே இது வரைக்கும் வந்ததில்லை. இன்றைக்கி தான் ஃபஸ்ட்டாக வந்திருக்கேன். நம்ம சரவணன் தான் நம்மளை கூப்பிட்டு போகிறாரு. மேலே கிராம மக்கள்கிட்ட கேட்டுட்டு அப்புறம் தான் இங்கே கீழே வந்தாங்க. எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, போயிட்டு வாங்க, கோயிலை போய் பாட்டு வாங்க அப்படின்னு சொன்னதுனால தான் இந்த பாதையில் நம்ம போயிட்டுருக்காங்க. பாதையை பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்குங்க. இது வந்து கிராமத்தை தாண்டி இந்த வனத்துக்குள்ளே போகுதுங்க. பாருங்கள், யானையோட சாணமெல்லாம் காஞ்சு போனது இருக்குது. ரீசெண்டாக ஏதாவது யானை அந்த மாதிரி ஏதாவது இருக்கான்னு முன்னாடி கேட்டோம். எதுவும் இல்லை, ஏசுறோண்ணே இல்லைனால தான் வந்தோம். இல்லைன்னா அவ்வளோதான். கண்டிப்பாக கண்டிப்பாக. கண்டிப்பாக இல்லைன்னு நினச்சிட்ருப்போம். ஆனால் எப்போ வந்தால் எது வேணால் இருக்கலாம். ஓ, இந்த பூச்சியோட சவுண்டெல்லாம் பயங்கரமாக இருக்குது. நடு காட்டுக்குள்ள ஒரு கோயில். இங்கெல்லாம் நடந்து மட்டும் தான் வர முடியும். எத்தனை பாரு, யானை சாணம்லாம் இருக்கும் போல இருக்குங்களா? வந்து அப்போ நிற்கும் போல இருக்கு. ஆனால் இப்போ எதுவும் இல்லை. ஆனால் ரீசெண்டாக இல்லை. இல்லை, அந்த நிற்கிறதுக்கெல்லாம் சௌகரியமானது. நல்ல மட்டமாக இருக்குது. ரெண்டாவது அமைதியாக இருக்குது. யாரோட தொந்தரவும் இருக்காது. அதெல்லாம் இங்கெல்லாம் சாணிகள் நிறைய இருக்கு பாருங்க. யானை சாணிங்களா? மக்களே சுற்றி இருக்க பகுதிகள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். எனக்கே ஒரு மாதிரி கருக்குன்னு தான் இருக்குது. ஓ, இதா கோயிலாக சொல்கிறேண்ணா? ஓ, இதான் கடைசி. ஓஹோ. போதும் இல்லை, கண்டிப்பாக இது வரைக்கும் வந்ததே பெரிய விஷயம் தான் தரணும். பொங்கலை வச்சு கிடால வெட்டிட்டு எடுத்து போயிடுவாங்க. ஓ, இங்கே சமைச்சு சாப்பிட மாட்டாங்க. பொங்கல் வச்சு கிடாவில் வெட்டிட்டு கிடா வந்து மேலே எடுத்து போயிடுவாங்க. அப்புறம் மேலே வச்சு சமைச்சு அங்கே தான் விருந்தலாமே. ஓ
இங்கே வந்து பார்த்தோன்னா சாமி கும்பிட்டோட முடிச்சு வச்சு போயிடும். சாமி கும்பிட்டு பார்த்தோன்னா அந்த கடவுள் கொடுக்கணும் படையல் அதெல்லாம் வந்து படைச்சிட்டாங்கன்னா படைச்சிட்டா மேலே போயிடலாம். மேலே போயிடும். மற்ற இடத்துல வந்து உங்கள் ஊரில் என்ன பண்ணுவீங்க, அங்கேயே சமைச்சு அங்கேயே சாப்பிட்டு போவீங்க. அங்கேயே கொடுத்துருவோம். ஏன்னா அங்கே பக்கத்தில் ஆறு இருக்குது, தண்ணி இருக்குது. இங்கே வந்து அது இல்லை. இல்லை, ரெண்டாவது சேஃப்டியும் இல்லை. சேஃப்டி இல்லை. கரெக்ட். அங்கே வந்து சேஃப்டி இருக்குது. ஆனாலும் டேஞ்சர். அங்கே போகணும். பக்கத்து ஊருங்கெல்லாம் வருவாங்க. அங்கங்கே போவாங்க. அதனால டேஞ்சர். அதனால இங்கே வெட்டி இங்கே கொண்டு போயிடுவாங்க. போய் அங்கே சாப்பிட்டு இங்கே வீட்டுக்கு இருப்பாங்க. பாதி பேர் போயிடுவாங்க. சரி, முன்னாடி போய் பார்க்கலாம். பாரு, இங்கே யானை தானே போட்டுக்கும் போல இருக்கு. இது ஓரளவுக்கு பழசு, அது ரொம்ப பழசு, இது ஓரளவுக்கு பழசு. பாருங்க, யானை காணியெல்லாம் இங்கே இருக்குதுங்க. இந்த காலத்தில் இந்த எழுதியிருப்பாங்க. ஆமாம் ஆமாம் ஆமாம். சொல்லு ஊற்றி. ஆமாம், அது பார்ப்பாங்க. இங்கே இருக்கு. ஓ, இங்கே அந்த கல் இருக்கா? இருக்குது. எப்படி சொன்னால் அந்த இடத்துல இருந்து கல்லை அடிச்சிருப்பாங்க. எழுதி அதெல்லாம் இருக்கு. ஓ, அதில் வந்து ஊற்றி பார்ப்பாங்களா? ஓ, அவங்களுக்கு அந்த இது சொல்லுவாங்களா, ஏதாவது பரிகாரத்துக்கோ நான் இது நேரம் சரியில்லை வந்தாங்கன்னா அதில் ஊற்றி பார்த்து எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லுவாங்க. இல்லை ஏதாவது அந்த என்ன பரிகாரம்லாம் செய்கிற மாதிரி இருந்தால் கூட அதை பார்த்து பண்ணுவாங்க. ஓ, இங்கே வந்தால் நல்லது நடக்குங்கிறது ஐதீகம். ஆமாம். ஓ, அந்த எத்தனை காலத்தில் அடிச்சிருப்பாங்க. அந்த கல் இருக்கு. ஓ, இப்போ அப்படியே இது பண்ணுறாங்க. பேரம் பேத்தி. அதான் இது ஒரு சாமி இல்லைங்களா? இது எல்லாமே கோயிலோட தான். செருப்பு இங்கே விட்டு போகலாமா? இங்கே இருமா வேணாம். ஆமாம், நான் போகக்கூடாது. கரெக்டு சொல்லணும். நானும் கொஞ்சம் உணர்ச்சி வச்சுட்டேன். உண்மைதான், நான் போகக்கூடாது. ஏன்னா எனக்கு தீட்டு. ஆக்சுவலாக வந்து கோயிலுக்கே வரக்கூடாது. ஆனால் இருந்தாலும் வந்து இந்த கோயிலை வந்து காமிக்கலாங்கிறக்காக தான் வந்ததில் பார்க்கலான்னு தான் வந்திருக்கேன். ஆனால் மக்கள் இங்கே பாருங்கள், மெயினே இதுதானே ஊருக்குள்ள. ஓ, கோயில் தான் ஃபேமஸ்ஸு. அதாவது மலை கிராமங்களில் வந்து கோயில் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா அந்த வருஷம் பார்த்தோன்னா பண்டிகை பண்ணி அந்த சாமிக்கு வேணுங்கிறதெல்லாம் வந்து படைச்சாங்கன்னா நல்லது நடக்கும். அதே மாதிரி இந்த சோலைக்குள்ள இருக்க மக்களை வந்து அந்த சாமி வந்து நல்லா வச்சுக்கும் அப்படிங்கிறது மக்களோட நம்பிக்கை. அதனால தான் இந்த மலை கிராமத்தில் வந்து கோவில் வந்து வருஷம் அந்த பண்டிகைகளை கரெக்டாக தவறாமல் சிறப்பாக பண்ணுறாங்க. கரெக்ட். நம்மளும் கொஞ்சம் நம்ம தப்பு பண்ணியிருந்தாலும் ஓரத்தில் கரெக்டாக இருந்துக்கணும். கரெக்ட். அதான் இப்போ நீங்கள் சொன்னால இல்லைன்னா நாங்கள் போயிருப்போம் வச்சு வசப்பட்டு நீ சொன்னதுனால தான் அப்படின்ட்டேன். ஏன்னா நான் போகக்கூடாது, எனக்கு தீட்டு. நான் ஆக்சுவலாக வந்து இன்னும் ஒரு மாதமே எனக்கு ஒன்றும் முடியலன்னு, நான் கோயில் சைடே வரக்கூடாது. சரி, இருந்தாலும் பார்த்தோன்னா இப்போ தூரத்துலேருந்தாவது பார்த்துக்கலான்னு தான் வந்திருக்கேன். சரி, மொபைலில் வேணால் அப்படியே ஜூம் பண்ணி வேணால் கூட கோயிலை காமிக்கலைங்கிறது இல்லையா? மக்களே, இங்கே பாருங்கள், இந்த கீழ்கோப்பு அப்படிங்கிற கிராமத்துக்கு நான் நம்ம நண்பர் சரவணும் வந்திருக்காங்க. எனக்கு வந்து இப்போ கோயிலுக்கு பக்கத்தில் நான் போகக்கூடாதுங்க. ஏன்னா வந்து எனக்கு அப்பா தவறி இன்னும் ஒரு மாதம் கூட ஆகலைங்க. எனக்கு வந்து தீட்டு இருக்குது. ஸோ அதனால் வந்து நம்ம சரவணன் வந்து இந்த கோயிலை வந்து சுற்றி அப்படியே வந்து வீடியோ எடுக்கிறாருங்க. நான் அதை வந்து உங்களுக்கு அப்படியே இங்கேருந்து காமிக்கிறேங்க. அந்த கோயிலை பற்றி சாமியை பற்றி தெரிஞ்சால் அப்படியே சொல்லுங்கள், அப்படியே ரெக்கார்ட் ஆகிக்கு. நம்ம சரவணா வந்து இந்த கோயிலை பற்றி அப்படியே சொல்லி அவர் வந்து வீடியோ பதிவு பண்ணுறாருங்க. ஏன்னா நான் வந்து இப்போ கோயிலுக்கு பக்கத்தில் போகக்கூடாது அப்படிங்கிற ஒரு காரணத்தினால நான் வந்து கொஞ்சம் தொலைவில் நின்று வீடியோ, அதாவது மொபைல் வந்து ஜூம் பண்ணி உங்களுக்கு காமிச்சிட்ருக்காங்க. அங்கே தான் நம்ம சரவணன் வந்து வீடியோ பதிவு பண்ணுறாரு, கோயிலை பற்றியும் சொல்கிறாருங்க. அது எல்லாமே உங்களுக்கு அப்படியே நான் வந்து இதோட அப்படியே அட்டாச் பண்ணி காமிக்கிறேங்க.
ஓகே சொண்ணா. பாருங்க மக்களை, கீழ்குப்பு கிராமம். சரி. அந்த காலத்தில் அடிச்சிருக்காங்க பாருங்கள். சக்தி வாய்ந்த கோயில். நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ வந்து பார்க்கலாம். குழந்தை பாக்கி இல்லாதவங்களாம் வரலாம். கஷ்டம் எல்லாம் இருந்தால் நல்லபடியாக வைக்கும் நண்பர்களை. எனக்கு ஞாபகம் இல்லை. நான் வந்து இந்த வீடியோ எடுக்கிற இதில் உணர்ச்சி வசப்பட்டு நான் பாட்டுக்கு பார்த்தோன்னா கோயில் பக்கத்தில் போயிடுவேன். ஆனால் கோயில் வந்து இது ரொம்ப சக்தி வாய்ந்த கோயில். நம்ம வந்து அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம கரெக்டாக வந்து இருக்கணும். ஏன்னா நம்ம கரெக்டாக இல்லைன்னா அது என்னென்னா நம்மளுக்கே திருப்பி வந்து அடிச்சிடும். ஆமாம், உண்மை, கரெக்ட். மக்களே இங்கே பாருங்கள், இந்த கீழ்குப்பு அப்படிங்கிற கிராமத்துக்கு நான் நம்ம நண்பர் சரவணன் வந்தாங்க. நான் இது வரைக்கும் போகாத ஒரு பகுதிக்கு இன்றைக்கி வந்திருக்கேன். இந்த பகுதியில் வந்து ஒரு அருமையான ஒரு கோயில் அமைஞ்சிருக்குங்க. அது வந்து இந்த கிராம மக்களோட, அதாவது கீழ்குப்பு அப்படிங்கிற கிராம மக்களோட ஒரு முக்கியமான ஒரு நம்பிக்கையான ஒரு கோயிலுங்க. இந்த கீழ்குப்பு கிராமத்துக்கு மட்டும் இல்லாமங்க, இங்கே சுற்றி இருக்கிற கிராம மக்கள் எல்லாத்துக்குமே இந்த கோயில் வந்து ரொம்ப முக்கியமாக வந்து எப்படின்னா வந்து ஏதாவது ஒரு நமக்கு டைம் சரியில்லை, இல்லை ஏதாவது வந்து ரொம்ப மோசமாக இருக்குது நேரங்கள், சில பரிகாரம் எதுனா குழந்தை இல்லாதவங்க, இது இல்லாதவங்களாம் கஷ்டம் நஷ்டம் எல்லாமே நல்லபடியாக நம்ம இந்த கோயிலுக்கு வந்தால் திருப்தியாக இருக்கும், நல்லபடியாக நடக்கும் அப்படிங்கிறது இன்னும் நம்பிக்கை நடந்துட்டு தான் இருக்குது. இங்கே வந்தாவே நடக்குது. நீங்கள் பார்க்குறாங்க. ஓகே ஓகே மக்களே, இங்கே பாருங்கள், உங்களுக்கு ஏதாவது பார்த்தோன்னா இந்த மாதிரி இருந்ததுங்கன்னா நீங்கள் இங்கே வந்து கீழ்குப்பு அப்படிங்கிற கிராமத்துக்கு வந்தீங்கன்னா இங்கே மேலே கோயிலில் வந்து பூஜை பண்ணுற ஒரு அண்ணா இருக்காருங்க. அவர் இப்போ ரீசெண்டாக அவர் வந்து ஒரு 1.5 வருஷத்துக்கு முன்னாடி தவறிட்டாரமாங்க. எனக்கும் தெரியல, இங்கே வந்து கேட்ட பண்ணி தான் தெரிஞ்சுங்க. அவரோட பையன் வந்து கோயில் வந்து இங்கே பூஜைகளாக பண்ணிவிட்டு அவர் தான் வந்து சிறப்பாக பண்ணிகிட்டு இருக்காருங்க. ஸோ அவர்கிட்ட நீங்கள் வந்து இதெல்லாம் கேட்டிங்கன்னா இந்த கோயிலை பற்றியும் சொல்லுவாருங்க. ரெண்டாவது என்னென்னா, இந்த கோயிலில் நீங்கள் அதாவது உங்களுக்கு ஏதாவது ஒரு ரொம்ப வருஷமாக நம்ம சரவண சொன்ன மாதிரி குழந்தை இல்லை, வேறு ஏதாவது நிறைவேறாத ஆசைகள், நிறைவேறாத பிரச்சனைகள் இந்த மாதிரி எக்கச்சக்கமாக இருக்குது, மனசு கஷ்டமாக இருக்குது, இந்த மாதிரி போனோம்னா ஏதாவது ஒரு கோயிலுக்கு போனோம்னா நம்மளுக்கு நல்லது நடக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்து வேண்டிட்டு போங்க. கண்டிப்பாக உங்களுக்கு நல்லது நடக்குங்க. சரி சரணா, அப்படியே போனோம்ங்கிறது வர இங்கேயும் ஆணையோட சாணியெல்லாம் இருக்குது, நிறைய இருக்குது. ஆனால் இது ஒரு நல்ல மட்டமான இடம், நல்ல மட்டமான இடம்னாலே அதுக்கு சௌரியம் பாரு. அங்கேருந்து இது வரைக்கும் அப்படியே நல்ல மட்டம், அப்படியே நல்லா அப்படியே நடந்து போகிறதுக்கு அருமையாக இருக்குதுங்க. நல்லா ஏரியா, அருமையான ஏரியா. ஆமாம். ஓகே மக்களே, இப்போ நம்ம இந்த கோயிலை பார்த்து முடிச்சுட்டு மறுபடியும் வந்து இப்போ அப்படியே கீழ்குப்பு அப்படிங்கிற கிராமத்துக்கு அப்படியே நம்ம இந்த காட்டு வழியில் நடந்து போக போகிறோம். போகலாம் சரணா. உண்மையில் இதெல்லாம் பயங்கரமாக இருக்கு சரணா, இது வரைக்கும் நான் வந்ததில்லை.
ஒவ்வொரு டைமும் நம்ம போன கிராமம் இருந்தாலே புதுசு புதுசாக ஒன்று பார்க்குறோம். ஆமாம் ஆமாம். நம்ம இது இந்த கிராமத்துக்கு நம்ம ஏற்கனவே வந்திருக்கோம், ஆனால் இந்த பகுதிக்கு நம்ம வந்ததில்லை. பார்க்கல. ஆமாம், பார்க்கல. இது புதுசு. மெயின் பிக்சரே இதுதான். மெயின் பிக்சரே தான். நம்ம இது வரைக்கும் பார்த்தோன்னா வந்து மெயின் பிக்சர் இல்லாமல் என்ன சொல்கிறது, தேவையில்லாத சீன் நிறைய பார்த்துருக்கோம்.